So, section 2 clause 14, section 2 clause 14 capital asset na என்னன்னு define பண்ணியிருக்கிறாங்க. Capital assets na என்ன? Okay. What is called capital assets? First listen. Okay. Number one being property. Number one being property. Okay. இது business related இருந்தாலும் சரி, personal purpose இருந்தாலும் சரி, that will be property only. That will be property only. Is that okay? And B. Security is held. Security is held even as a stock in trade. Even stock in trade ஆக இருந்தாலும் including stock in trade. Okay, by whom? By foreign institutional investor, FII, F2Is அப்படின்னு சொல்லுவாங்க. Is that okay? So F2Is, clear. Securities including stock in trade will also be taken. Aslam, video access பண்ண முடியலையா? Okay, voice and video clear or not? If it is not so, log out and log in again. Okay. Securities including stock in trade by F2I, held by F2Is, foreign institutional investments, as per the SEBI regulation நீங்க hold பண்ணியிருந்தீங்கன்னா that will also come here. Okay. C being ULIP, unit linked insurance plan, where section 1010D is not applicable. Section 1010D la applicable illadadu. If it is not applicable under section 10 clause 10D, then you can take this. Okay. இதெல்லாமே capital assets. இதெல்லாமே capital assets. And not include, எதெல்லாம் சேராது? Okay, not include. Number one, இங்க பார்த்த மூணும் கட்டாயமா includable. Any property held for the business or professional purpose or personal purpose, that will be property only, capital assets. Securities நான் ஸ்டாக் இன் ட்ரேடா ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இப்போ நீங்க ஷேர் வச்சிருக்கீங்க, இந்த ஷேர் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா ஹோல்ட் பண்ண போறீங்களா, ஸ்டாக்கா ஹோல்ட் பண்ண போறீங்களா? நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாக்கா ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க நீங்க வாங்குறீங்க, விற்கிறீங்க, அடிக்கடி செய்ய போறீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் பையிங் அண்ட் செல்லிங் வெரி ஆஃபன். ஓகே, ஸ்டாக் இன் ட்ரேட். அப்படி ஸ்டாக் இன் ட்ரேட் பையிங் அண்ட் செல்லிங் வெரி ஆஃபன் ஹேப்பனிங் அப்படின்னு சொன்னாக்க அதை நீங்க பிஜிபிபில காமிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. இப்போ நீங்க ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது ரெகுலரா பண்றீங்க, அது பிசினஸா கன்சிடர் பண்றீங்கன்னா பிஜிபிபில காமிக்கலாம்னா பிஜிபிபில காமிக்கலாம். அப்படி காமிச்சிங்கன்னா எஸ்டிடியை நீங்க செப்பரேட் பண்ணிக்கலாம்னு நம்ம பார்த்தோம். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 36 கிளாஸ் 1ல நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். இல்ல சார், அதை நான் அசெட்டா கன்சிடர் பண்றேன், எப்பயாவது நான் விற்பேன், அதில் லாபத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது கேபிட்டல் அசெட்ஸா கன்சிடர் பண்றோம். தென் இட் இஸ் கம்மிங் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ். இஃப் இட் இஸ் ஃபாலிங் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தால் உங்களுக்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் டிடெக்ட் பண்ண முடியாது. ஆனா நான் ஸ்டாக் இன் ட்ரேடா தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு F2I சொன்னாங்கன்னா, FII ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், சாரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அவங்க நான் ஸ்டாக் இன் ட்ரேடா தான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாலும் அது கேபிட்டல் அசெட்ஸ் தான். தட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் கேபிட்டல் அசெட்ஸ். யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான், யூலிப், யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான், யூலிப். அதாவது இன்சூரன்ஸ் பிளானுக்காக நீங்க பிரீமியம் கட்டி இருக்கிறீங்க, அந்த பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. வெறுமனே இன்சூரன்ஸ் பாலிசியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் ப்ராஃபிட் கிடைக்கும்.
ஸோ இது நம்மளுடைய லைஃப் சேஃப்டிக்காக தான் நம்ம இன்சூர் பண்ணுறோம். லைஃப் சேஃப்டியோட லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தா நல்லா இருக்குமே சார். அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை நீங்கள் சேஃப்டி மெஷர்ஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணாமல் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன், அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை வாங்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் பேர் யூலிப். ஸோ பாலிசி ஹோல்டர்ஸ் கிட்ட வாங்கக்கூடிய அந்த ப்ரீமியமை கொண்டு போய் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ், யூனிட் மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஸ்கீம் யூலிப் செக்ஷன் 10 கிளாஸ் 10D இன்சூரன்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். லைஃப் இன்சூரன்ஸ் பிளானில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸம்ஷனாக வரும். செக்ஷன் 10 கிளாஸ் 10Dயில் சில கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாதான் எக்ஸம்ஷன். அதாவது த ப்ரீமியம் பேயபிள் பர் ஆனம் இன் ஆக்ரிகேட் 2.5 lakhs அல்லது அது கீழே இருந்தால் அந்த ப்ரீமியம் பிளான் கட்டுற எல்லா இன்சூரன்ஸ் பாலிசியும் எக்ஸம்டட். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா டாக்ஸபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ டாக்ஸபிள் சொன்னால் அது எந்த ஹெட்ல வரும்னா அது கேபிட்டல் அசெட்டாக ட்ரீட் பண்ணி கேபிட்டல் கெயின்ஸில் டாக்ஸபிள் ஆகிடும். இஸ் தட் ஓகே? அந்த இன்சூரன்ஸ் பிளான் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பிளான் வந்து உங்களுக்கு கேபிட்டல் அசெட்ஸ், அதை ரியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இஸ் தட் கிளியர்? நாட் இன்க்ளூடபிள் ஒன்று, நீங்கள் ஸ்டாக் இன் ட்ரேடாக ஹோல்ட் பண்ணியிருந்தால் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறோம், ஒரு வீடு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது அசெட். ஒரு லேண்ட் வச்சிருக்கிறோம்னா அசெட்ஸ். ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரன் லேண்டும் பிளாட்டும் வச்சிருக்கிறாங்க, இல்லை பில்டிங் வச்சிருக்கிறாங்கன்னா அது விற்கிறதுக்காக வச்சுக்க போறாங்கன்னா அது ஸ்டாக் இன் ட்ரேட். அவங்க வச்சிருக்கிற அந்த பிளாட்டு, வேற ஏதாவது லேண்டு, ஈவன் பில்டிங், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்டாக் இன் ட்ரேட்ல வரும், பிஜிபிபியில் வரும். பட் நமக்கு அது கேபிட்டல் குட்ஸாக மாறிடும். ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் இஸ் நாட் இன்க்ளூடபிள். செகண்ட் மூவபிள் பர்சனல் எஃபெக்ட். மூவபிள் பர்சனல் எஃபெக்ட், வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மூவபிள் பர்சனல் எஃபெக்டும் இதில் வரக்கூடாது. காரு, பைக்கு, வாட்சு, ஷர்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வராது. ஆனால் இதில் ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. எக்ஸெப்ட்னு என்ன சொல்கிறோமோ அது எதில் வந்துடும் அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசெட்டில் மாறிடும், கேபிட்டல் அசெட்ஸில் மாறிடும். அதில் என்னென்ன வருது அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன் மெமரைஸ் பண்ணுறதுக்கு. ஜேபி தாஸ். Okay. So J represents jewelry. மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜேபி தாஸ்ன்னு கொடுத்துருக்கிறேன். எக்ஸாம்பிள் எழுதும்போது அதெல்லாம் எழுத வேண்டாம். டேட்டா ஜுவல்லரி. அண்ட் P பெயிண்டிங்ஸ். அண்ட் D represents drawings, painting, drawings. A represents archaeological collections, and another A, any work of art, and last one S being sculpture. Okay, sculptures. ஸோ இந்த 6 ஐட்டங்கள் வந்து மூவபிளா இருந்தாலும், வீட்டில் இதெல்லாம் மூவபிளா தானே இருக்கு, மூவபிளா இருந்தாலும் those things will be considered as an asset. Jewelry, paintings, drawings, archaeological collections, any work of art or sculptures. ஓகே, பெயிண்டிங்லாம் அந்த காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் பொழுது போகாமல் கிறுக்கி வச்சிருக்கிறேன் சார், அந்த பெயிண்டிங்லாம் வருமானு கேட்காதீங்க. பெயிண்டிங்ஸ் அண்ட் டிராயிங்ஸ். ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன். ஓகே, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஆர்கியாலஜிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஹேஸ் த வேல்யூ இன் த மார்க்கெட், தட் வில் ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரி. அண்ட் எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ். ஈவன் we may include VDA also currently. அது புக்கில் சேர்க்கல, வேணா சேர்த்துக்கலாம். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் லைக் பிட்காயின் தான் வருது இல்லையா, அது கூட இன்னைக்கு கேபிட்டல் அசெட்ஸ் சொல்லிடுறாங்க. தட் வில் ஆல்சோ ஃபால் அண்டர் கேபிட்டல் அசெட்ஸ். VDAல பொறுத்த வரைக்கும் லாபம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக 30% டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. லாஸ் வந்தால் நீங்கள் எதுவுமே கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே லாஸ் வந்திருக்கு, நான் எதுக்கு சார் கட்டணும்? லாஸ் வந்தால் கேள்வி கேட்க மாட்டோம், லாபம் வந்தால் நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். The VDA calculations will be discussed in detail for the final level, not for inter. Okay, so these are called though movable, using it for your personal requirement. இருந்தாலும் அதெல்லாம் அசெட்ஸ்ல வந்துருது. கழுத்துல செயின் போட்டிருக்கிறேன் சார், அது மூவபிள் தானே, இருந்தாலும் அசெட். வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்டிங், டிராயிங்ஸ் இதெல்லாமே அசெட். ஸோ மூவபிள் பர்சனல் எஃபெக்ட்ல
இந்த 6 ஐட்டங்கள் தவிர இல்ல 7 ஐட்டங்கள் தவிர மிச்சம் எல்லாமே அசெட்ஸ்னு சொல்றோம். ஸோ மிச்சம் எல்லாமே அசெட்ஸ் கிடையாது. தென் தேர்ட் பீயிங் ரூரல் அக்ரி லேண்ட். ரூரல் அக்ரி லேண்ட் இன் இந்தியா. ரூரல் அக்ரி லேண்ட் இன் இந்தியாவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கேபிட்டல் அசெட்ஸ் கிடையாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கால்ட் ரூரல். ஹார்ட் ஆஃப் த சிட்டியில நடுவில் ஒரு அக்ரி லேண்ட் வச்சிருக்கிறீங்க, அதை கேபிட்டல் அசெட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வித்து லாபம் பார்க்கலாம்னா நோ இட்ஸ் நாட் அவைலபிள். ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் மீனிங். ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல பாப்புலேஷன் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய லேண்டு we have a separate definition for the rural area என்ன அப்படிங்கிறது செப்பரேட் டெஃபினிஷன் பார்க்குறோம். அந்த டெஃபினிஷனுக்குள்ளார வந்துச்சுன்னா அது ரூரல் அக்ரி லேண்ட்னு பேர். அது விற்கும் போது நமக்கு என்ன வராது, டேக்ஸ் வராது, as it is being not a capital assets. And fourth being some bond, some notified bonds like gold bond. இதில் டீட்டெயிலாக நீங்கள் எதையும் பார்க்க வேண்டாம். இதில் வந்து பல முறை கோல்டு பாண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. RBI 1977 1980 அண்ட் டிஃபென்ஸ் கோல்டு பாண்ட் அது வந்து 1980 கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெஷல் பேரர் பாண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது. கோல்டு டெபாசிட் பாண்டு, டிமானிட்டைசேஷன், கோல்டு டிமானிட்டைசேஷன் ஸ்கீம் இப்போ இருக்கிறது SGBன்னு சொல்லுவோம் இல்லையா, சோரன் கோல்டு பாண்ட். ஸோ ஆல் திஸ் பாண்ட் வில் பி நாட் கன்சிடர் ஆஸ் கேபிட்டல் அசெட்ஸ். அப்படின்னா இந்த பாண்டில் விற்கும் போது உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. இப்போ கோல்டு பாண்டு இஷ்யூ பண்ணுறாங்க, அதை நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் மெச்சூரிட்டி பீரியடில் அந்த கோல்டு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கையில் பைசா கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து 6000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிட்டா ஒரு 5 இயர்ஸ் பிறகு அந்த கோல்டு பாண்டை விற்கும் போது 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 10க்கும் 6க்குள்ள டிஃபரன்ஸ் 4,000 அப்படியே எக்ஸம்ப்டடாக மாறிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோல்டாக வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி 6000 ரூபாய், ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு அதோட வேல்யூ 10,000 ரூபாய் போதும். 10,000 ரூபாய் விற்றீங்கன்னா 2க்குள்ள டிஃபரன்ஸ் 4,000 ரூபாய் அப்படியே கெயின் வந்துடும். அந்த கெயினுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். யூ ஹேவ் டு பே த டேக்ஸ். ஸோ அது இல்லாமல் கோல்டு சவரன் கோல்டு பாண்டு பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்ண இருக்கிற அந்த பீரியடுக்கு ஒரு நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போட்டு கொடுக்குறாங்க, அரௌண்ட் 2.5%. அஃப்கோர்ஸ் தட் வில் பி டாக்ஸபிள் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே, ஸோ அதனால கோல்டை ஹோல்ட் பண்ணுறதை காட்டிலும் கோல்டு பாண்ட் வில் பி மோர் ப்ராஃபிட்டபிள் இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். அண்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் வேறு என்ன சேருது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ரைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ கன்சிடர் அஸ் ப்ராப்பர்ட்டி. ரைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. இந்த ரைட்டை கூட நான் சேல் பண்ணலாம். ஓகே, அண்ட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் ப்ராப்பர்ட்டி ஹியர். கேபிட்டல் அசெட்ஸ்னா என்னன்னு பார்த்ததுல. ஸோ ஹியர் ஆல்ரெடி கிவன் த லிஸ்ட். ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் held by assessee whether connected with business or not. Okay, any securities held even as a stock in trade by F2Is, okay, as per SEBI regulation will be property only. Any unit linked insurance policies ULIP where section 10 class 10D does not apply. Okay, section 10 class 10D ல வந்தா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, செக்ஷன் 10 எல்லாம் வந்து என்ன சீரிஸ், எக்ஸம்ஷன் சீரிஸ். இப்போ செக்ஷன் 10ல இந்த யூலிப் பாலிசி வந்துருந்துச்சுன்னா அது எக்ஸம்ப்டட் ஆகிடும். அப்போ செக்ஷன் 10 class 10D அப்ளை ஆகாதுன்னு சொன்னால் அது கேபிட்டல் அசெட்ஸ்ல வந்துடுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வச்சிருக்கிற அந்த யூலிப்புக்கு நீங்க கட்டுற பிரீமியம் இன் எனி ப்ரீவியஸ் இயர் இஸ் மோர் தென் 2.5 lakhs ஆக இருந்துச்சுன்னா அது வந்து டாக்ஸபிளா மாறிடுது. அதே மாதிரி ஒரு பாலிசி இல்லை, 4-5 பாலிசி வச்சிருக்கிறீங்க, அந்த 4-5 பாலிசியோடைய மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து கட்ட வேண்டிய ஆக்ரிகேட் பிரீமியம் 2.5 lakhsக்கு மேல போனாலும் சரி அப்பையும் அதெல்லாம் வந்து டாக்ஸபிளா மாறிடுது. இதுல எது சேராது அப்படின்னு சொன்னாக்கா ஸ்டாக் இன் ட்ரேட் சேராது. மூவபிள் பர்சனல் எஃபெக்ட் held for his personal and family use not includable, but அதுல ஒரு எக்ஸ்க்ளூடபிள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா JP தாஸ் ஜுவல்லரி, பெயிண்டிங், டிராயிங்ஸ், ஆர்கியாலஜிக்கல் கலெக்ஷன்ஸ், எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், ஸ்கல்ப்சர்ஸ், even though it is meant for personal use. பர்சனல் யூஸ் ஆகவே செயின் நான் எப்போதுமே கழுத்துல தான் சார் போட்டு திரிவேன்னு சொல்லி பர்சனல் யூஸ் தான் அப்படின்னு சொன்னாலும் சரி ஆல்வேஸ் டாக்ஸபிள். ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க, தட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ். ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கும்போது வாட் இஸ் ரூரல் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் we have been given the gold bonds. So 6.5% gold bond in 77 and 7% gold bond in 80. National Defense Gold Bond 1980 issued by central government. Special bearer bond 1991 issued by the central government. Gold deposit scheme. So இதெல்லாமே சிம்பிளா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கோல்டு பாண்ட் மைண்ட்ல வச்சுக்கலாம், ஆர் சம் ஸ்பெஷல் பேரர் பாண்ட் issued by the central government. இப்படி மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஐதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் RBI இஷ்யூ பண்றதை நம்ம இங்க எடுத்துக்கலாம். ரைட். So the property includes management or control சொன்னோம். அதே மாதிரி you have to understand what is called jewelry. Jewelry நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
ஸோ வாட் இஸ் கால் ஜுவல்லரி அப்படின்னு சொன்னாக்க ஜுவல்லரி அப்படிங்கிறது ஆர்னமெண்ட்டாக இருக்கலாம். தட் ஆர்னமெண்ட் மேட் அப் ஆஃப் சில்வர், கோல்டு, பிளாட்டினம் எது வேணாலும் இருக்கலாம். ஆர்னமெண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் மே பி ஃபர்னிச்சர், யூட்டென்சில்ஸ் ஆஃப் எனி அதர் ஆர்டிகல்ஸாக இருக்கலாம். வேர் ப்ரிசஸ் ஸ்டோன்ஸ் engraved or fixed. அது சிவன், ஓகே, சிவன் இன் தட் அதை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னால் வெதர் ஆர் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரிசியஸ் ஸ்டோன் ஆஸ் வெல் அஸ் எனி ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ்ட் இன் ஃபர்னிச்சர் யூட்டென்சில்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஆர்னமெண்ட், அதாவது ஜுவல்லரியில் தான் வருது. சில்வர் யூட்டென்சில்ஸ் இருக்கு இல்லையா, நாட் கேபிட்டல் அசெட்ஸ். அதனால நீங்க சில்வரா யூட்டென்சில்ஸ் ஃபார்ம்ல வச்சிருந்தா கேபிட்டல் அசெட்ஸ் கிடையாது. ஆனால் பாரா வச்சிருந்தால் அது கேபிட்டல் அசெட்ஸ்ல வந்துடும். ஓகே, சில்வர் யூட்டென்சில்ஸ் ஆர் நாட் கேபிட்டல் அசெட்ஸ். ஆனா கோல்டுல தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் கமிங் அண்டர் கேபிட்டல் அசெட். ஸோ ஜுவல்லரியில என்ன சேராதுன்னா சில்வர் யூட்டென்சில்ஸ், நாட் சில்வர் பார். ஓகே, தட்டு பாத்திரம்லாம் சில்வர்ல தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் நாட் கமிங் அண்டர் டாக்ஸபிலிட்டி. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஓவர். செகண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் இந்தியா கேபிட்டல் அசெட்ஸா இருக்கும். எப்ப அந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, நவ் சி அக்ரிகல்ச்சர் ஏரியா வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போடுறேன். பாப்புலேஷன் வந்து 10,000 குள்ளார இருக்கு. இந்த பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 10,000 இருக்கு. இந்த பாப்புலேஷன் 10,000 கம்மியா இருக்கிற அந்த லொகேஷன்ல இருக்கிற லேண்ட், இந்த இடத்துல ஒரு அக்ரி லேண்ட் இருக்கு. This is not capital asset. This is not capital asset. Is that okay? So population 10,000க்குள்ளார இருக்கக்கூடிய இந்த முனிசிபாலிட்டி ஆர் பஞ்சாயத்து அதுக்குள்ளார இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா இருக்குல்ல, that is not going to be taxable. That is not going to be taxable. அது ரூரல் அக்ரி லேண்டா மாறிடுது. சப்போஸ் ஓகே, பாப்புலேஷன் வந்து எனிவேர் பிட்வீன் 10,000 to 100,000 இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 100,000 இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ் பாருங்க. எத்தனை கிலோமீட்டர் ரேடியஸ்? 2 கிலோமீட்டர் ரேடியஸ். அதுக்குள்ளார லேண்ட் இருந்தால் கேபிட்டல் அசெட்ஸ், அதை விட்டு வெளியே இருந்துச்சுன்னா அந்த லேண்ட் வந்து கேபிட்டல் அசெட் கிடையாது. இது செகண்ட். நீங்க எந்த சிட்டி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அல்லது ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கு ஒரு வில்லேஜ் மாதிரி, அங்க வந்து பாப்புலேஷன் 10,000 கீழே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த லொக்காலிட்டி பாப்புலேஷன் 10,000 இருக்கு, அந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி அது அக்ரிகல்ச்சர் லேண்ட், மீன்ஸ் அந்த லேண்ட் வந்து ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டா மாறிடும். இட் இஸ் நாட் டாக்ஸபிள். பாப்புலேஷன் 10,000ல இருந்து 1 லட்சம்குள்ளார இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த பஞ்சாயத்து ஏரியா அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா இடமும் டாக்ஸபிள் கேபிட்டல் அசெட்ஸ் தான். அதை தாண்டி இருக்கிறது பேர் எக்ஸம்ப்டட், பிகாஸ் ரூரல் ஏரியாவை மாறிடுது. ரூரல் ஏரியா இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறேன். அதே சமயத்தில் பாப்புலேஷன் வந்து எனிவேர் பிட்வீன் 100 lakhsல இருந்து ஒரு 1,000 lakhs, அதாவது 10 lakhs இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஏரியாவில இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ரேடியஸ், 2 6. ஸோ 6 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் இருக்கிறது அர்பன். அதை விட்டு வெளியே இருக்கக்கூடிய லேண்ட் வந்து ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டா மாறிடும். இந்த பாப்புலேஷன் இஸ் மோர் தென் 10 lakhs இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இஃப் த பாப்புலேஷன் இஸ் 10 lakhs அண்ட் எபோவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுல இருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் பாருங்க, 8 கிலோமீட்டர் ரேடியஸ். ஓகே, அதை தாண்டி இருக்கிற அந்த ஏரியா தான் நமக்கு ரூரல்னு சொல்லுவோம். அதுக்கு உள்ளார இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அர்பனா மாறிடும். ஸோ கேபிட்டல் அசெட்ஸ்ல அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேருமா? ஆமா சேரும். எதெல்லாம் சேரும்? இது இங்க ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் போடுறேன். திஸ் ட்ரையாங்கிள் வில் பி கேபிட்டல் அசெட். அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்தாலும் சரி, அல்லது இங்கே இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் டாக்ஸபிள் கேபிட்டல் அசெட். அது இதுவும் கேபிட்டல் அசெட், இதுவும் கேபிட்டல் அசெட், இதுவும் கேபிட்டல் அசெட், இதுவும் கேபிட்டல் அசெட்ஸ். இந்த ரெக்டாங்கிளா போட்டிருக்கிறது வந்து கேபிட்டல் அசெட்ஸ் கிடையாது. See here, municipality or cantonment where the population as per census 2001 less than 10,000 ஆக இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது கேபிட்டல் அசெட் கிடையாது, எல்லாமே ரூரல் தான், ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். If the population is anywhere between 10,000 to 2 lakhs, sorry 1 lakh, எந்த சென்சஸ் 2001ல இருக்கிற சென்சஸ், now we are in 2023, இருந்தாலும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சென்சஸ் வச்சு தான் இந்த வேல்யூ நம்ம வச்சுட்டு இருக்கிறோம்.
அப்ப 10,000 இருந்து 1 lakh குள்ள இருந்துச்சுன்னா அந்த முனிசிபாலிட்டி ஏரியா அந்த லிமிட் பிளஸ் ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இருக்கிற அந்த ஏரியா வந்து ஆட்டோமேட்டிக்கா கேபிட்டல் அசெட்ஸ் டாக்ஸபிளா மாறிடும். அதுக்கு பிறகு இருந்துச்சுன்னா கேபிட்டல் அசெட்ஸ் கிடையாது. இந்த பாப்புலேஷன் இஸ் எனிவேர் பிட்வீன் 1 lakh to 10 lakhs இருந்துச்சுன்னா அந்த லிமிட்டை தாண்டி 6 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு கிடையாது கேபிட்டல் அசெட்ஸ் வரும். அதுக்கு பிறகு இருந்தா அது ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டா மாறிடும். மோர் தென் 10 lakhs இருந்தா அதோடைய சிட்டி லிமிட் அதை விட்டு 8 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து என்னது கேபிட்டல் அசெட்ஸ். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இதெல்லாம் நான் கேபிட்டல் அசெட்ஸ் ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டா மாறிடும். ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் தி கம்ப்ளீட் கான்செப்ட் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். கேபிட்டல் அசெட்ஸ்ல ரூரல்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதே சமயத்துல ஜுவல்லரினா என்னன்னு தனியா பார்த்தோம். ரைட் டு மேனேஜ் இஸ் ஆல்சோ கேபிட்டல் அசெட்ஸ் பார்த்தோம். வித் தட் செக்ஷன் 2 class 14 is over. Is that clear?